Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back, Chica. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான். ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சம்மர் ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்சு, கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Sitting in IPL match and watching a match, you can't just watch it with a boring snack. I take Makka Shaka from Formally and watch IPL match. It's great. Makka Shaka is made from makhana flour, roasted, not fried, and made with olive oil and not any other oil. It's available in all retail outlets and e-commerce outlets, and you can just enjoy the match, buy anywhere from wherever you want, e-commerce or say retail outlets, and enjoy the match. Stock up and vibe up before the match. Makka Shaka vibe upgrade of the moment match. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. Mukk mela raja. Aha. Hey. Hey. Agoinda. Hey. Hey. Yes. கேம்ப் ஆனா கேம்ப் தான் அடிச்சு தள்ளுங்க. அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கல்ல ஒரு நாள் கேவ் ராலிட்டு மாக்கா ஷாக்கா நாக் மாக்கா ஷாக்கா மாதிரி அடிச்சான். அப்கோர்ஸ் போலீஸ்னா ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். Yeah, Chica, நேத்திக்கு ஒரு upset பார்த்தோம். We saw a big upset. RCB losing yesterday. So, சரி இந்த top 4 teams அப்படியே push on பண்ணி போயினே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் weaker teams in the bottom half அப்படின்னு நினைக்கும் போது Chica, DC after 2 consecutive losses, 75 all out அப்புறம் 222 comfortable திருப்பி chase பண்ணிருக்காங்க with 5 balls to spare. KL Rahul உங்களோட favorite getting there. Riyan Parag finally scoring from 10 for 2. RR going to 220. அதுவே பெருசா இருந்தது. But Chica, the IPL is suddenly starting to get interesting, Chica. You know, all these days, என்னடா இது போர் அடிக்குதுடா இந்த ஐபிஎல், இந்த அவங்க வின் பண்ணினே இருக்காங்க, இவங்க சொதப்பினே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது சரி மேபி இப்போ ஒரு ஹோப்போ. நவ் DC will be thinking, okay, we have a chance. Tomorrow CSK is going to play MI, the last chance for either teams to come into the tournament. CSK slim chance, MI even slimmer. But today's match, Chica, என்ன பண்ணிருக்குன்னா திருப்பி ஒரு ரிமைண்டர் that the top 4 is still not sealed. மச்சான், the Rolls Royce classic Rolls Royce இருக்கிற வரைக்கும் நீ ஒண்ணுமே சொல்ல முடியாது. Dear viewers, எனக்கு totally Rolls Royce. அந்த நாட் பாருங்க 225 226 அலட்சியமா அடிச்சு போயிட்டான். கிளாசி Rolls Royce இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணுமே நினைக்காதீங்க. anything can happen. Dear viewers, ஆரஞ்சு கேப் நம்ம குதிரை Rolls Royce ஆரஞ்சு கேப். நீங்க எல்லாம் டமால் டிமில் தான் பாக்குற. இங்க பாரு ஒரு டச், ஒரு கிளாஸ், ஒரு 6, ஒரு 4, 187 ஸ்ட்ரைக் ரேட், 225 அலட்சியமா சேஸ் பண்றான். இதுதான்டா கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ். வெரி ஹாப்பி ஃபார் யூ மச்சான். What a knock, what a chase, dear viewers. Outstanding chase. 225 அலட்சியமா, and one of the best bowling sides in the IPL, by the way. Archer, Berger, என்ன மாதிரி போயிங் போறாங்க. ஆர்ச்சர்லாம் பயந்துருந்தாங்க எல்லாரும். அவளை போட்டு நசுக்கிட்டான். அந்த பத்தும் நிசாங்கான்றவன் நசுக்கிட்டான் அவங்கள போட்டு. ஆக்சுவலா நசாங்கா, இன்னைக்கு நசுக்கிங்கா. பத்தும் நிசாங்கா தான் அந்த பவர் பிளேயர் வந்து அவங்கள நசுக்கினான். நசிங்கா பத்தும் நசிங்கான்னு சொல்றதா நிசாங்கான்னு சொல்றதா என்னன்னு சொல்றது. பட் சூப்பரான in all fairness, I think they planned the chase brilliantly, dear viewers. அவன் என்ன பண்ணா, நிசாங்கா said I'll go on the shot. இந்த விப் ஷாட் அடிக்கிறான் ஹிப்ல. நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியா கூட அந்த ஷாட்லயே அடிச்சு போயிடுச்சுதான். டங்கு இங்க விடுறான் 6 போட்டு ஆர்ச்சரியும் அடிச்சுட்டான். அந்த பர்கரையும் போட்டு எல்லாரும் அடிச்சான் அந்த ஷாட்ஸ்ல. இங்க விட்டா இப்படி அடிக்கிறான், இங்க விட்டா இப்படி அடிக்கிறான். அந்த பவர் பிளேலயே மேட்ச் ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க வேற லெவலுக்கு. 12 runs ஓவர் போட்டாங்க பவர் பிளே. They finished the match in the power play. வந்து என்ஸ் பண்ண பார்த்த அங்கதான் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் அவர் டெம்பர்மெண்ட். நீ அடிச்சுக்கோ நான் பாக்குறேன், நீ முடிச்சுக்கோ நான் மிடில் ஓவர்ஸ் நான் பாத்துக்கிறேன். மிடில் ஓவர்ஸ்ல ரோல்ஸ் ராய்ஸ் ஆகும். போட்டு பிஷ்னாயாது ஜடேஜாவாது போட்டு இறங்கி டங்கு லாங் மேல 6, டங்கு லாங் மேல 6, ஆர்ச்சர் போட்டா கவர்ஸ் மேல 4,
கவர்ஸ் மேல 6 கவர் போட்டா இங்க விப்பு 6 சூப்பரா பிளான் பண்ணி ஆனாங்க ரெண்டு பேரும். I think brilliant partnership. 100 runs opening partnership அது செட் பண்ணிட்டு அப்படியே. Yeah, I mean, lot of talking points அதுல. I think நிதிஷ் ராணா கூட ஒரு நல்ல மென்ஷன். ஏன்னா he in the middle overs ஸ்பின்னர்ஸ் செட்டில் டவுனே பண்ண விடல. விஷ்ணுவை பிடிச்சி பொழந்துட்டாரு. அதுக்கப்புறம் டிசி ஸ்கோர் இந்த பவர் பிளே ஒரு 70 வித்வுட் லாஸ். யா பட் அந்த சைடு வந்து ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம்ல ஓபனர்ஸ் சூப்பர் ஸ்டார் ஓபனர்ஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி கெட்டிங் அவுட் ஏர்லி. அதுக்கப்புறம் ஆனா பாருங்க மிச்சல் ஸ்டாருக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட நம்பர் வந்து பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஆனா அது மட்டும் சொல்லிடுறேன். எஸ், யசஸ்வி ஜெய்ஸ்வால் got 100 against him in Australia. We've seen that battle over the years, but Mitchell Starc has won that battle by a country mile over the years. ஏன்னா இன்னைக்கும் ஒரு ஹை ஃபுல் டாஸ்க்கு அவுட்டு. DC got him back. Next match they'll get NGD also back, so their bowling will definitely be stronger. And இன்னைக்கு அந்த சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. மில்லரை டிராப் பண்ணி நிசாங்காவை ஆடி, அசுதோஷ் சர்மாவை 11ல ஆடி, கருண் நாயரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இம்பாக்ட் பிளேயரா போயிருக்காங்க. So this change worked very well today, Chika. But the most important part is for RR, உங்களோட ஃபேவரட் ரியான் பராக் என்ன இன்னிங்ஸ் ஆடினான் சீக்கா இன்னைக்கு. பொழுதுட்டான். என்ன நாக்கு சீக்கா, ஒரு 6 கவர்ஸ் மேல அடிச்சாரு. That is the reason why I like him, Chika. He has the shots. He may not have the consistency. He may not have the runs and stats behind him, but he definitely showed that he has the shots. He played some amazing shots. In all fairness, எல்லாரும் போட்டாங்க. அலெக்ஷ்மா பேங்கன்வில பாத்துக்கலாம் டேவிஸ். கவர்ஸ் மேல அலெக்ஷ்மா 6 அடிக்கிறான், மிட் விக்கெட்ல 6 அடிக்கிறான். எல்லாம் பாருங்க அந்த வீல. He never played behind the run, behind the wickets. ரன்ஸே கிடையாது பாருங்க. எல்லா 6 பாருங்க. அடிச்ச 6 எல்லாம் front of the wicket. And அடிச்ச 4s almost every 4 is the front of the wicket. That's a sign of a good batter. I really thought he played very well. Hey, style man. இனி நிஜமா நீ ஸ்டைல் மேன் மாதிரி ஆடின கண்ணா. நிஜமா பிரமாதமா ஆடினா. ஆக்சுவலா செஞ்சுரி கையில இருந்து அவன் கையில. Century was asking சூப்பர்வா அண்ணா. அவனும் அந்த ஜூரல் பார்ட்னர்ஷிப் வாஸ் a very good partnership. பட் ஆனா அந்த டோனவன் பரேரான்னு ஒருத்தன் வந்தான் கட்சியில. இந்த பசங்க இந்த ஐயோ ராமா இந்த அனலிஸ்ட் இருக்காங்களே இந்த மேட்ச் அப் கீச்சப் சொல்லிட்டு அந்த குல்தீப் யாதவ் வந்து திருப்பி இந்த மேட்ச் அப் சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு அதை காமி ப்ரொடியூசர் அங்க போட்டு அந்த 3 6 போட்டு குல்தீப் யாதவ் 18th ஓவர்ல கொண்டு வந்தா முடியுமா அவன் போட்டு அவன் ஸ்பின் ஆட தெரியாது அப்படி எப்படின்னா போட்டு 3 6 அந்த மொமெண்டம் வந்த உடனே கட்சியில நட்டுவ போட்டு ஒரு நட்டு கட்டிட்டு அவனை போட்டு 4 6 27 runs. So 14 balls 47 runs. எங்க the score should not have gone more than 180 to 200, 190 200. Zero bother 225 போயிட்டு. And I thought 225 with Archer, Berger, Jadeja, Bishnoi and the Deshpande and everybody that Brijesh Sharma. They had 6 solid bowlers with them. I thought 225 was easy. I really thought, I just thought நீங்க சொன்ன மாதிரி பத்தும் நிசாங்கா and KL Rahul out batted them. That brings us to the Maka Shaka vibe moment of the day. ரெண்டு பேரும் அவங்க தான். Maka Shaka சாப்பிடுங்க Maka Shaka enjoy vibe moment of the match. இதுதான் vibe moment of the day. Yeah, definitely வந்து Maka Shaka அடிங்க போட்டு. Yeah, I think that opening partnership set it up, Chika. என்ன ஒரு opening partnership. பத்தும் நிசாங்கா breath of fresh air took down Archer. அங்கதான் I think அந்த மொமெண்டமே மாறிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர்ச்சர் அடிக்கும் போது இல்ல சடனா ஆர்ஆருக்கு வந்து இல்ல ஐயோ என்னடா 9 மேட்ச் ஆர்ஆர் இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் எடுத்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் he's gone in the power play without taking a wicket, Chika. First time I think, if I'm not mistaken. I don't 100%. think. And first time he's got hit by both Archer. I mean both KL Rahul அடிக்கானா அவன் கவர் டிரைவ் அடிச்சா பாத்தி ஆர்ச்சர் KL Rahul ஆஷா அலட்சியமா கவர் டிரைவ் அடிச்சான். KL Rahul அடிச்ச பாருங்க முக்கால் ஷாட்ஸ் பண்ணா front of the wicket. Of course இந்த லெக்ல போட்டு அப்படின்னு ஒரு ரிப் அடிக்கிறான் KL Rahul அவனும் எங்கெல்லாம் போகுது பாரு 6 அங்கெல்லாம் சொல்ல 6 பட் அவன் ஷாட்ஸ் எல்லாம் பாருங்க டியர் வியூவர்ஸ் அப்படியே ஆல்மோஸ்ட் லாங் ஆன் மெஜாரிட்டி ஷாட்ஸ் அங்கதான். அப்படி கொஞ்சம் ஓவர் பிச்ச பண்ணி கவர் டிரைவ்ஸ் அதான் ரோல்ஸ் ராய்ஸ் கொஞ்சம் இடுப்புல அந்த லெக் சைடு கொஞ்சம் பண்ணா ஸ்கொயர் லெக்ல விப்பு. டியர் வியூவர்ஸ் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை கிடையாது யூனிவர்ஸ்ல இன்னைக்கு. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி பெரிய கிடையாது பாருங்க. அவன் அடிக்க ஸ்கோர்ல பாரு ஜிடியோட 92, ஆர்சிபியோட 57, எஸ்ஆர்ஓட 37, பஞ்சாப் பிஏபிகே 152 நாட் அவுட் பண்ண மறந்துட்டாரு போ நம்மளோட ப்ரொடியூசர். அங்க இனி ஆர்ஆர் 75 Chika, கட்சியில ஆரஞ்சு கேப் யார் தலையில கேல் ரோல்ஸ் ராய்ஸ் அவர் தலையில. அவளை நீ நான் ஸ்டாப்பபிள் அவர் அன்ஸ்டாப்பபிள் பிளேயர்.
இது starting the season ஆனா- with a 0 and a 1. என்ன ஆச்சா என்னப்பா கடைசியிலப்பா எண்டுப்பா இப்பதான் இல்ல, I'm saying, look at him walking 600 runs every season in the IPL. Last year Delhi இவர் ஓபன் பண்ண வைக்கல, அதுவே வந்து towards the end தான் ஓபன் பண்ண வச்சாங்க. When he opens, he's a walking 600 every IPL. See, the only 100%. guy who has more numbers than Virat Kohli since 2020, since 2019. ஞாபகம் வச்சுக்கோங்க. To outscore Virat Kohli, that tells you what type of record KL Rahul has actually carried. இன்னைக்கு கூட பார்த்தா அவுட் ஆன பால் ஈஸி சிக்ஸ் அது பிகாஸ் அவன் ஃபுட்பால் மாதிரி தெரிஞ்சிருக்கான் பாஸ்கெட் பால் அது மிஸ் பண்ண he was very calculated அவன் பிகாஸ் அந்த அவுட் ஆகிற ஸ்டேஜ் ஒரு crucial ஸ்டேஜ் ஏன்னா அவுட் ஆச்சு டக்குன்னு நிதிஷ் அவன் அவுட் ஆயிட்டான் திடீர்னு பார்த்தா நீட் about 60-70 செமையா ஆடினாங்க சீக்கா, அசுதோஷும் டெல்லி கேபிட்டல்ஸ் மாட்டிப்பாங்க மாறினாங்க அங்கதான் அசுதோஷ் சர்மா வந்து இன்ஃபேக்ட் அசுதோஷ் சர்மா பீன் அ பிரில்லியன்ட் ஃபினிஷர் அவன் அவங்க ரெண்டு பேர் ஸ்பேஸ் ஆஃப் 2-3 balls அவுட் ஆயிட்டாங்களா அசுதோஷ் சர்மா வந்து அவன் ரெண்டு பேரும் வந்து அடி நச்சான் கிறிஸ்டன் அசுதோஷ் சர்மா வந்து 1 ball 2 balls தான் ஆடிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து 49 நாட் அவுட் 24 balls. ஆனா ஐ டெல் யூ சம்திங் அசுதோஷ் சர்மா பஞ்சாப் ரிட்டர்னிங்னா பார்த்திருப்பீங்க அவனும் இந்த சஷாங்க் சிங் ஒரு 2 years கன்சிக்யூட்டிவா வின் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல ஒரு வருஷம் அங்க பண்ணால் லாஸ்ட் இயர் டெல்லிக்கு வந்து பண்ணா he's been very consistent. Yeah, எல்எஸ்சி அந்த ஃபினிஷிங் ரோல் சூப்பரா பண்றான் அவன். ஆனா அப்படின்றான் ஒண்ணு இப்படின்றான் ஒண்ணு இங்கன்றான் இன்டெலிஜென்ட் ஆடுறான். என்ன பண்ண பார்த்தா டேஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் ஸ்டெப்பிங் அவுட் சோ தட் அந்த யார்க்கர் லெங்க் வராம இருக்கிறதுக்கு அது பண்ணி பண்ணா பாரு. அன்னைக்கு நான்ட்ரே பர்கரை போட்டு ஒரு பன் ஆக்கிட்டாங்க மச்சான். நீ பர்கரை போட்டு பாவம் எவ்ரி bowler has an off day. பட் I was surprised Chika, ஏன்னா I mean I know அந்த பிரிஜேஷ் சர்மா ஆக்சுவலி நல்லா போட்டிருக்கான் அந்த பையன் டெஃபினட்டா. துஷார் தேஷ்பாண்டேவும் நல்லா போட்டிருக்கான். பட் எனக்கு என்னமோ இல்ல உள்ள ஆடம் மில்ன இருக்கான். ஆடம் மில்ன as an experience. எவ்வளவு ஃபாரினர்ஸ் ஆனி They are playing only 3 foreigners Chika. they won today. They you know where they won the battle today ani the Delhi Capital middle overs. Bishta take on பண்ணா பாரு இவன் KL Rahul 2 overs 28 runs. அதே மாதிரி டுக்கோ they started taking out அந்த நிதிஷ் ராணா வந்தா அவன் ஜடேஜா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பர்கரை பிடித்து கிழிச்சிட்டான் ஒரு ஓவர். 5 overs நீ பார்த்தனா 61 runs அனி அந்த 5 overs போட்டு கைட் குடிச்சாங்க போட்டு அந்த 5 overs மேட்ச் முடிச்சிட்டாங்க அவங்க. So அங்கதான் இம்பார்ட்டன்ட் மிடில் ஓவர்ஸ்ல when you start taking the best bowlers no that is what happens. 5 overs 61 runs அனி அங்க முடிச்சிட்டாங்க மேட்ச் முடிச்சு. அது மிடில் ஓவர்ஸ் தான் ஜெனரலி பார்த்தா dear viewers ஒரு மேட்ச் is won or lost in the middle overs. Today I thought Delhi Capitals handled the middle overs brilliantly and அவங்க இன்டெலிஜென்ட் என்ன பண்ண நல்ல வேளை பார்த்தா அவங்களுக்கு நிதிஷ் ராணா ஃபாஸ்ட் bowler வச்சு ஆட வரல நம்பர் 3ல ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் வந்தான் நம்பர் 3ல வந்து நல்லா லக் வந்துட்டு அவங்களுக்கு. ஆனா அடிச்சுதான் ஆனா நான்ட்ரே பர்கரை நிதிஷ் ராணா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 அடிச்சா பாத்தியா அது கவர் 6 அடிப்பா பாத்துக்கோ நான்ட்ரே பர்கரை சம 6 அடிப்பா போட்டான் போடு. பட் என்னனால ஒரு சேஸ்ன்னு வரச்சே சீக்கா ஒரு பெர்ஃபெக்ட் சேஸ்னா இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் சேஸ். ஏன்னா at no point Delhi looked like they'll mess up the chase. Even after KL Rahul got out, எல்லா ஓவரும் 2 பவுண்டரி அடிச்சுனே இருந்தாங்க அசுதோஷ் சர்மாவும் ஸ்டப்ஸும். They were just constantly getting boundaries and important boundaries. Even the last 4 against Jofra Archer அந்த லாஸ்ட் ஓவர்ல ஒரு மாதிரி நல்ல ஓவர் மாதிரி இருந்தது. மேபி லாஸ்ட் ஓவர் 9 to win இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவர் 5 to win. The match was in the pocket in the first 2 balls. But anyway, let's look at the points table. இதனால என்ன நடந்திருக்குன்னு பாத்துறலாம் நம்ம points table. Now Chika, RR has played 10 games. It is the only team to have played 10 games. And Ippo Gujarat Titans have a realistic chance of catching up with RR. Yeah, in the top 4 இப்படி சொதப்ப the bottom teams are waiting and lurking. Delhi Capitals will be thinking, okay, we are two wins away. எங்கயாவது if we can get on a run. என்கிடி வந்து in the batting order if it can set and இதே மாதிரி கண்டினியூ பண்ணனா மேபி எங்கிடி எப்படி வர முடியும் நீ அவங்க வர முடியாது எங்கிடி ஏன் ஜேம்சன் தூக்கிடுவாங்க சீக்கா. ஓ ஜேம்ஸ் கைல் ஜேம்ஸ் தூக்கிடுவாங்க அவன். ஆமா ஆமா ஆனா கைல் ஜேம்ஸ் ஆனா in all fairness அந்த சூரியவன்ஷிக்கு சம பால் வாட்டர் டெலிவரி அப்பா 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 அப்பா. ஆனா அவன் போய் சூரியவன்ஷி போய் பார்த்து கத்தினா பார்த்தா அதான் சின்ன பையன் டே சீகா. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன் சீகா.
Okay, நான் இதுக்கு மேல சின்ன பையன் எல்லாம் பார்க்க கூடாது சீக்கா. அவன் பார்க்கவே மாட்டான். டேய் நீ பும்ராவாது யாராது ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து உன 6 அடிக்கிறேன்டா. பாவம் எல்லாம் இதுக்கு மேல பார்க்க முடியாது இந்த பையன் கிட்ட. செலிப்ரேட் பண்ணுங்க பரவாயில்ல. Brilliant. அது முன்னாடி ஒரு சூப்பர் ஆஃப் டிரைவ் அடிச்சான், செம ஆஃப் டிரைவ் 4. அதுக்கப்புறம் யாருக்கு முக்கியம் பாரு அவனை. It was a fantastic delivery. I mean, genuine wicket taking delivery. But oh, you think Kyle James தூக்கிட்டு எங்கிட்டு வந்துருவான் அந்த மேட்ச்? கன்ஃபார்மா வந்துருவான் சீக்கா. குட் டு see him back on the ground. சீக்கா he is so important to them. டெத்ல அவன் வந்து டெல்லி கேபிட்டல் பார்த்தனா அவே கேம்ஸ் ஆடி இருக்காங்கடா, ஹோம் கேம்ஸ்ல உதவாங்கி இருக்காங்க எல்லாத்தையும். இதுக்கு வின் பண்ண கேம்ல 4 கேம் அவே கேம்ஸ். அவன் வின் பண்ண 4 கேம் அவன் கேம்ஸ். நெக்ஸ்ட் 2 ஹோம் கேம். சிஎஸ்கே ஒரு ஹோம் கேம் ஆடுறாங்க, அதுக்கப்புறம் கேகே ஒரு ஹோம் கேம் ஆடுறாங்க நெக்ஸ்ட் 2 மேட்சஸ். அங்கதான் அவங்க மாட்டிக்க போறாங்க. எங்கேயாவது அங்கதான் அவங்களுக்கு ப்ராப்ளம். பட் அப்கோர்ஸ் இவன் செமையா போட்டான். மிச்சல் ஸ்டார்க் பிரில்லியண்டா bowling போட்டான். அந்த மிச்சல் ஸ்டார்க் கமிங் இன் வாஸ் a big boost for them. And மிச்சல் ஸ்டார்க் கமிங் இன் and அந்த விக்கெட் நடுவில் பார்த்தாரு ரயான் பராக் விக்கெட் எடுத்தா பாத்தியா, க்ரூஷியல் விக்கெட் ரயான் பராக் விக்கெட். மிச்சல் ஸ்டார்க் தான் அனுப்பாது, அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டா வந்துடும், அது ரயான் பராக் அவுட் ஆயிடுவான். சோ அந்த 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 எவ்ரி நவ் அண்ட் தென் விக்கெட் எடுத்துதான் தெரியுமா. அந்த மிச்சல் ஸ்டார்க்ஸ் இன்க்ளூஷன் ஆர் ஹிஸ் அடிஷன் டு தி டீம் அண்ட் ஹிஸ் bowling came good today. வராண்டா இப்பதான் வந்து ஆஸ்திரேலியால வந்து இறங்கினா ஒரு மேட்ச் உட்காந்தா இந்த மேட்ச் நேரம் 11 நாட்டு சூப்பரா போயிடும். ஃபேண்டாஸ்டிக்கா bowling போட்டான், சூப்பரா bowling போட்டான் மிச்சல் ஸ்டார்க். சோ தட்ஸ் an important aspect for them. பட் அவங்க ஆனா ஒண்ணு அல்டிமேட்லி இந்த நிசாங்காவும் கேஎல் அடிச்சாதான் ஒரே சான்ஸ். பட் தே டுக் a bold call அணி. மில்லர் தான் வேணாம், எனக்கு நிசாங்கா தான் வேணும்னாங்க. அண்ட் நிசாங்கா has been more consistent this year by the way. நீ ஆக்சுவலா நிசாங்கா நீ பார்த்தா actually he started the season very well. ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச் எல்லா மேட்சும் பவர் பிளேல 40 30 40 30 40 டப்பு டப்புன்னு அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நடுவுல ஒரு 2 ஃபெயிலியர் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. வெரி சிமிலர் டு what happened to Finn Allen. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் டப்பு டிப்புன்னு அடிச்சு அதுக்கப்புறம் 2 ஃபெயிலியர் Finn Allen தூக்கிட்டாங்க. இப்போ கேகேஆர் அங்க இப்போ ஃபிகர் அவுட் பண்ணி ஐ திங்க் he'll be back next match. அதே மாதிரி இப்போ நாளைக்கு சிஎஸ்கே vs எம்ஐ என்ன நடக்க போகுது சீக்கா. பிகாஸ் ஆஃப் திஸ் லாஸ் இப்பதான் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்த்தோம். The last chance, really the last chance for both the sides. One of them, CSK 5 out of 8, 5 out of 6 in pace in ergo. Realistically, when you look at it, 5 out of 6 takes them to 16 points with a very good net run rate. Maybe இப்போ RR தோத்ததுனால நெக்ஸ்ட் 4 மேட்ச்ல RR 2 மேட்ச் வின் பண்ணியே ஆனோம். அந்த பிரஷர் வருமா? ஏன்னா RR லாஸ்ட் 6 கேம்ஸ்ல சீக்கா they have lost 4. They are on a losing run. Yes, நடுவுல 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, but they have lost 4. So that team is losing momentum. And closer இப்போ நீங்க பாத்தீங்கன்னா anything can happen மாதிரி ஆயிடுச்சு. So this is the last chance for CSK and MI. What will they go in with? See, Ani, இது வந்து ஒரு I won't call the El Clasico, Gil Clasico la. Arch rivals, 5-time champions, 2 5-time champions meeting again. Chennai ஆடுறாங்க. But only thing that going for CSK is the last 6 matches, CSK won, they beaten them 5 times. Mumbai Indians has beaten them, beaten CSK only once. So CSK has beaten 5 times. Mumbai Indians has beaten them only once. But the problem is, tomorrow's match, ரெண்டு டீமும் வந்து என்ன பண்றாங்க? Coming from a big loss. CSK also coming from a big loss. MI also coming from a big loss. இப்ப என்ன மாதிரி காம்பினேஷன் 2 பேரும் ஆட போறாங்கன்னு இருக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஃபார் சிஎஸ்கே, ஒரு ஹோம் அட்வான்டேஜ் சொல்லலாம் நம்ம. எம்ஐக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க போலிங் காம்பினேஷன் செட்டிலே ஆகலாம். சோ சிஎஸ்கே ஒரே ஹோப்பை சஞ்சு அடிச்சே ஆகணும் நாளைக்கு. சார் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 நீ போட்டனா நீ படுத்து போட்டு அப்படி சார் சஞ்சு ஹேஸ் டு ஸ்கோர். ஒரே சான்ஸ் சஞ்சு அடிச்சாதான் உண்டு. நாளைக்கு வந்து கார்த்திக் சர்மா ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் கார்த்திக் சர்மா ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். சோ அங்க வந்து நாளைக்கு வந்து இந்த பசங்க என்ன ஸ்பென்சர் ஜான்சன் ஆட போறான்னு சில பேர் சொல்றாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஆனா வேஸ்ட் போட்டு ஆட தெரியல. அகில் ஹுசேன் பதில தான் வர முடியும். யார் பதில்? அகில் ஹுசேன் பதில தான் வர முடியும் ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா. No chance. Spencer Johnson, I will not drop Akhil Hussain. What's wrong with you? 2 matches back, he's won the match against Mumbai Indians for you. He's the guy who got 4 wickets against Mumbai Indians. நீங்க தான் சொல்றீங்க ஸ்பென்சர் ஜான்சன் வர போறான், நீங்க பேசியிருந்தீங்களா? நான் ஷாக் ஆயிட்டேனா. ஏதோ ரூமர் யாரோ சொல்லியிருந்தாங்கப்பா, அப்படி ஏதோ காத்துல வந்து நியூஸ் பார்த்த பத்தி சொல்றப்பா. அதான் தப்பிதோட ஆர்டர். So Akhil Hussain has to play tomorrow's game. Now only thing is, இப்ப கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ திங்க் சோ இன் மை ஒப்பீனியன். வேற என்ன 11 மாத்த முடியும்? நீ உன்னோட ஒப்பீனியன் சிஎஸ்கே 11ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளேயிங் 11 மாத்துறதோட பேட்டிங் ஆர்டர்ல டெவால் ப்ரூவிஸ்ல நம்பர் 4ல வைங்க. அவரை தான் நீங்க பேக் பண்ண போறீங்கன்னா லெட் கிவ் ஹிம் a lot of balls. Don't push him to 5 and 6.
keep him at number 4, back Urvil Patel at number 3, give him a run of games. ஒரு மேட்ச்ல ஒன்றும் பண்ண முடியாது. At number 5, Shivam Dube. Again, Shivam Dube 6ல கொஞ்சம் லேட்டுன்னு எனக்கு தோணுது. Give Dube and Deval Brewis 4 and 5. Give them there at 4 and 5. 6ல Karthik Sharma. Unfortunately, right now, I still play. See, I still play. I don't know. Karthik Sharma spinners against a 6 Baba. He's very good against spinners. But I don't know whether they'll go to that Prashant Veer or Karthik Sharma. I really don't know. Bowling, I don't think. Mukesh Chaudhary on bowling. Chika, என்னோட personal opinion, Chika. Number 6ல நான் வந்து Gurjapneet Mukesh Chaudhary play the 11. ஒரே ஒரு செகண்ட் Chika. Number 6ல வந்து நான் கார்த்திக் சர்மாக்கு பதிலா இப்போதைக்கு ஹிட்டிங் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் சரியான ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்கான். அவனை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மேபி அவனை நம்பர் 6ல அனுப்பலாம். இன்கேஸ் MS தோனி ஒன்னும் அவைலபிளா இல்லைன்னா மேபி யூ கேன் சென்ட் him at 6. ஆர் யூஆர் பேக்கிங் கார்த்திக் சர்மானா ஓகே, யூ பேக் him, யூ யூஸ் him. நீங்க இவ்வளவு தூரம் பேக் பண்ணிட்டீங்க, நீ இவ்வளவு வாங்கிட்டீங்க. ஏன்னா சிக்கா கெட்டிங் இல்லாட்டி பிரசாந்த் வீர் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஆப்ஷன் அட் நம்பர் 7. ஏன்னா உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா எனிவே நீங்க யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஸ்டில் திங்க் CSK நீட் ஒன் பேட்டர். Karthik Sharma might play tomorrow because he seems to be good against spinners. And definitely Allah Kassan Ferg ஆடுவாங்க and இவனும் ஆடுவான். அவன் பேர் என்ன வில் ஜாக்ஸ், 2 ஸ்பின்னர் ஆடுவாங்க. So ஆகாஷ் பத்வால் கஷ்டப்படுவான். இந்த மேட்ச் ஆடுவானான்னு தெரியல. ஆகாஷ் பத்வால் இந்த மேட்ச் ஆடுறது கஷ்டம் அவனுக்கு. பட் வேறஸ் முகேஷ் சௌத்ரி வந்துருவான் இந்த மேட்ச் 11ல. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன் ஜிகா. நான் வந்து எப்படி யோசிக்கிறேன்னா, ஓகே அந்த கார்த்திக் சர்மா நம்பர் 6ல நம்ம பார்த்துட்டோம். ஸ்பின் நல்லா ஆடுறா. அகைன் மீடியம் பேஸ் ரொம்ப வாண்டிங்கா இருந்திருக்கான் இப்போதைக்கு. ஹி ஸ்டில் ஹேசன்ட் பெர்ஃபார்ம்ட் வெல். நவ் இஃப் தே ஆர் கோயிங் டு பேக் ஹிம், தே மைட் as well give him another chance. இஃப் நாட், இதுதான் பீங் லாஸ்ட் சான்ஸ், why not use Ramakrishna Ghosh? ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவனும். he can hit the ball, he can bowl a couple of overs at number 6. நம்பர் 7ல உனக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீர் வந்துருவான். நம்பர் 8ல ஜேமி ஓவர்டன் ஆர் நம்பர் 7ல ஜேமி ஓவர்டன் ஆட வச்சுட்டு play 2 Indian all-rounders. Suddenly your team combination has a lot more flexibility with all these all-rounders being there. உனக்கு 1 or 2 overs bowling போடணும்னா போடலாம். अपना गुरजप्नीत எடுக்க மாட்டேன்ற. ஆனா முகேஷ் சௌத்ரி 11 ஆடியானோ. முகேஷ் சௌத்ரி you need for the power play. Yeah, Mukesh Chaudhary you need for the power play. முகேஷ் சௌத்ரி விளையாட்டு போது then குர்ஜப்னீத் will be out of the team. அப்பா ஒன்னு மட்டும் தப்பு பண்ணாத இருங்க வியூவர்ஸ். I mean அப்பா CSK பசங்களா, எங்கயாவது அந்த சர்ஃப்ராஸ் கான் போய் 11 ஆடிட்டாங்கப்பா. வானவே வேணாம்பா. வேணாம் சர்ஃப்ராஸ் கான் போரும்பா. டைம் அவுட் சர்ஃப்ராஸ் கான். தெரியல அவன் ஆடுவாங்க 11ல திருப்பியும். See, I mean, to be honest, Shika, that boy has been a bundle of energy on the field. He's unfortunately hasn't performed the last 3-4 games. And the promise வந்து live up பண்ணல. But first 2 games அவன் நல்லா ஆடினா. Unfortunately, I feel bad for him. He's a brilliant cricketer, but நீங்க சொல்ற point right now. இப்ப வந்து டோர்னமென்ட் குவாலிஃபிகேஷன் பாப்பியா? 100% I agree. இப்போதைக்கு சர்ஃப்ராஸ் உள்ள வர முடியாது. அதனால தான் நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி இந்த ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கானே, இந்த ஒரு ஆல்ரவுண்டரு, நல்ல பிக் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர், கேன் பி அ குட் யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் அட் நம்பர் 6 உங்களுக்கு தேவைனா இப்போதைக்கு they are going to back up. ஒரு பிக் மேட்ச்ல டெபியூ பண்ணா பரவாயில்லையா? See, that is a choice you have to make. See, அதே பிக் மேட்ச்ல வந்து will you trust Karthik Sharma at number 6 இப்போதைக்கு? அனி அவன் ஆட்டான் ஆல்ரெடி போன மேட்ச் அவன் ஆடினா. அவன் வந்து இவனை போட்டு சாண்டர் போட்டு 2 6 அடிச்சான் போட்டு 2 6 அடிச்சிருக்கான். அதனால சொன்ன வில் ஜாக்ஸுக்கும் அல்லா கசனுக்கும் அவன் வருஷம் விடுவாங்க. டேய் கார்த்திக் போய் விடுறா பேட்டை விடுன்னுவாங்க. That's what I feel. So yeah, so then good, back him. So then back him at number 6. Let him play. Because it's not a bad idea. Spinners is some idea போல அந்த பையன். மீடியம் பேசர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறான். பட் கமிங் டு மும்பை இந்தியன்ஸ், MI has got lot of problems. அவங்களுக்கு இன்னும் bowling செட்டில் ஆகல. அவங்க bowler விக்கெட்டிங் அவங்க MI டீம் காமிச்சன் பாத்தீங்கன்னா they are also having a lot of problems. Batting Suryakumar Yadav was not fired still. Namandir is okay. Rickleton last match, Rickleton, Will Jackson, they were excellent. Now, Angana Mukesh Chaudhary ball taking away from Rickleton could be a useful option. Marga ball will poche, adika pot edge again, Rickleton and the mid-wicket man adika ball general. Even Will Jackson the balls. Will Jackson, if you can swing the ball back in, is a good chance. And remember Cheka, ஒன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். The last 2-3 evenings, it has been a little breezy in Chepauk. It has been a little breezy in Chennai. நம்மளே பார்க்கிறோம் அங்க. There is a little breeze. So நம்ம பார்த்தோம் last match when Siraj also bowled. Even in an afternoon match, he was able to get a lot of swing.
So there is a possibility to get swing up front and Chepauk. So you need to use Mukesh Chowdhury. அங்கதான் ரிக்கில்டன் வில் ஜாக்சன் எடுத்துட்டாங்கன்னா they'll be ஏன்னா சூரியகுமார் is totally out of form. திலக் வர்மா except for a century கஷ்டப்படுறான். I don't think ராபின் மின்ஸ்லாம் 11 he doesn't find a place at all. அவன் ராபின் மின்ஸ்லாம் ஆடவே கூடாது. வேற ஏதாவது ராபின் மின்ஸ் தான் ஆடணும். வேற யாரு ஆட முடியும் அவங்களால? ட்ரெண்ட் போல்ட் ஆடுறாங்களே. ட்ரெண்ட் போல்ட் ஆடுறாங்கன்னா பட் ராபின் மின்ஸ் தான் ஆடணும்னா அண்ட் அஸ்வினி குமார் போன மேட்ச் போட்டு பொழந்துட்டாங்க. சோ அவங்க போலிங் ப்ராப்ளம் இருக்கா நீ அவங்களுக்கு? எனக்கு ஏதோ தோணுது நாளைக்கு பாரு சிஎஸ்கேவோட ஷார்துல் தாக்கர் லெவல் ஆட போறாங்க பாரு அவங்க. நீ பாத்துனே சிஎஸ்கேவோட ஷார்துல் தாக்கர் ஆட போறாங்க. லார்ட் தாக்கூர் அப்படின்னு போறாங்க. லார்ட் தாக்கூர் கைட்டு வந்து போட போகுது பாரு. நாளைக்கு ஷார்துல் தாக்கர் நாளைக்கு லெவல் ஆட போறாங்க பாரு மும்பைக்கு. பிகாஸ் தே ஹேவ் a problem both batting and bowling. Bumrah is not the old Bumrah yet. He is not come back. He is looking very tired. அந்த பால் விப்பி பால் போகணும் வரமாட்டேங்குது அவனுக்கு. நமந்தி 3ல கொஞ்சம் ஸ்டெடி பண்ணா நல்லா இருக்கும். ரிக்கல்டன் எனக்கு என்ன ஆகுனா அந்த பால் அடிக்க வச்சே முகேஷ் சௌத்ரி பால் வெளில போச்சு இஸ் காட் a chance. பட் அவன் ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ண கொடுக்கூடாது அவங்களுக்கு. இஃப் மும்பை இந்தியன்ஸ் கெட் அவுட் a good start then I feel that probably Surya, but Surya's and the touch is Surya. I don't know what Surya is going to do tomorrow. I mean he might come into a form tomorrow. So that is where I think the CSK is bowling. அதனால I will play Akhil Hussain. All the more I will play Akhil Hussain. All the more because Rickleton can go again. Akhil Hussain will bring the ball in for a right-hander, going out for left-hander. So they can play across the line for Rickleton. I mean, Akhil Hussain maybe get out also. No, that is why I will play Akhil Hussain. Okay, now what are teams going to do in winning the toss? Nadu Faisal batting first and scoring 230, you can win the match அப்படின்னு நினைச்சிருந்தோம். Over the last 2 weeks, the number of 200 plus chases, number of 220 plus chases have alarmingly gone up. Comfortably, they have done it. 245 comfortable chase பண்றாங்க. 265 comfortable chase பண்றாங்க. ஒரு செகண்ட் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா. இந்த மேட்ச் எல்லாம் 225 அவங்க அடிக்கும் போது செம்ம டோட்டல் நினைச்சோம். 19.1 ஓவர்ஸ்ல ஒரு ஸ்வெட் இல்லாம சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு முந்தா நேத்திக்கு நம்ம பார்த்தோம். 245 with such ease சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. I don't know, Chika. Suddenly, I think teams are comfortable knowing a total ahead and they are planning better on. எனக்கு தோணுது chasing would be a better option. That is where if the batting is playing, if the batting is good. But unfortunately, both CSK and MI are struggling with the batting. So you have to understand, SRH batting. Oh, was Delhi no, Chika? 75 all out la வந்து வராங்க. Don't forget, Delhi before the last match, they had scored 264, Ani. They had scored 264, they lost the game. That's the same. Mumbai had scored 244 the last game, Chika. I don't know, Ani. I still believe the team batting first tomorrow will win the match, Ani. You take it from me. I think the team chasing is going to have an advantage. I'm talking between CSK and MI because knowing both the teams, knowing the problems, the pluses and minuses of both the teams are pluses, both the teams are minuses. Let's be very clear. It's equal pluses, equal minuses. But only thing for CSK, Sanju Samson is compulsory has to score. And for Mumbai Indians, the openers will have to fire, compulsory fire. Rickleton and Will Jacks. Another equation of match. Compulsory Sanju has to score. If Sanju scores, CSK will win tomorrow. If Sanju doesn't score, CSK will struggle tomorrow. If the team batting first, in my opinion, will win. Similarly, for Mumbai Indians, Rickleton and Jacks as a partnership, they'll have to score. Otherwise, Mumbai Indians will struggle tomorrow. That is my reading. I'm right or wrong, I don't know. This is just my reading. And both the teams have problems with the bowling, both the teams have problems with the batting. Let's be very, very clear. Middle order, எனக்கு நாளைக்கு வந்து எல்லாமே கரெக்டா செட் ஆகுதுன்னு தோணுது சீக்கா. CSK. You are ready to be இல்ல CSK. I think CSK is going to find its mojo tomorrow against MI again. If they find it well and good. If they find it well and good. And I think I will give this, the team chasing will have a distinct advantage. அது கூட பட் ஆனா எனக்கு என்னமோ தோணுது நாளைக்கு CSK will perform well. My take is with all the chases that has happened till today to yesterday to a few days back, Mumbai Indians losing till the 264 chase, everything I accepted. Last 4-5 games have been outstanding chases, 225 chase, not every RRA chase win பண்ணாங்கடா. பஞ்சாப் 225 Lakshman chase win பண்ணாங்கடா. With all the chases that has been done, I still believe tomorrow's match, the team batting first will win. That's my reading. I'm not predicting. That's my reading. Because I'm talking between CSK and MI. If it was different side, I would have said differently. Because these two teams have problems both with batting and bowling.
கொஞ்சம் தடுமாறுறாங்க, பேட்டிங்லயும் தடுமாறுறாங்க, போலிங்லயும் தடுமாறிட்டு இருக்காங்க. காம்பினேஷன் என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேருக்குமே போலிங்ல. அவங்களுக்கு பாரு they have to depend on அஸ்வினி குமார். நான் அந்த அஸ்வினி குமார் நான் ஆட மாட்டேன் மும்பை இந்தியன்ஸ் தான். I would rather play ஷார்துல் தாக்கூர், லார்ட் தாக்கூர். நேச்சிக்கா ஒரே மேட்ச்ல மாத்திட்டேங்க அஸ்வினி குமார் ஒரு மேட்ச் அடி வாங்கினதுல. அணி நீ பாரு, அணி நாளை மேட்ச் ஆட மாட்டாங்க அவன். நீ பார்த்துட்டு நாளை மேட்ச் ஆட மாட்டாங்க. அவன் பாவம் பயந்துட்டான் அந்த பையன் போன மேட்ச் அடி வாங்கினது. அந்த அடி வாங்கினது சின்ன பசங்க அவங்க. நீ got to understand psychologically அந்த பசங்க பயந்துருவாங்க. போன மேட்ச் பொழுதுட்டாங்க 2 overs 41 runs. அதுல பயந்துருவாங்க. வேற இந்த தாக்கூர் அடி வாங்கியிருக்கான். அந்த 2 overs 41 runs ஷார்துல் தாக்கூர் நார்மல் அது. அது வந்து புதுசு ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. இந்த அடி மொத்து அடி வாங்க. அவன் நிறைய அடி வாங்கியிருக்கான். அவன் இந்த அடியை தாங்குவான், அவனை லெவல்ல ஆட வைக்கலாம். இது என்னையா புதுசான ஒரு தியரி? அது போட்டு அது பாருங்க, நீ தாக்கூர் போட்டு ஒரு 2 விக்கெட் அடி போட்டு பாரு நாளைக்கு. எங்கேயா போட்டு மொத்து அடி வாங்கும். அடி பாரு அப்படின்னு போற நாளைக்கு வந்து நீ பார்த்துட்டு நடக்கதா இல்லையா பாரு. தாக்கூர் கட்சியில் 2 விக்கெட் எடுக்க போறான், மொத்து அடியும் வாங்குவான். அது 2 வாங்குவான் அவனுக்கு. என்ன வேற என்ன பண்ணுவாங்க அணி அவங்களுக்கு போலிங் இல்ல, யாருமே எடுக்க மாட்டேன்டா. போல்ட் விக்கெட் எடுக்க மாட்டேன்றான்டா, பூமரா விக்கெட் எடுக்க மாட்டேன்றான்டா. யார வச்சு போட நீ அப்படி ஒண்ணுமே பேக் பிளேயர்ஸ் தான், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? இவர்தான் எடுத்திருக்கீங்க ஆக்ஷன்ல, இவங்களை தான் நீங்க பேக் பண்ணணும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சுத்தி தீபக் சேர் ஷார்துல் தாக்கூருக்கு தான் நீங்க போனோம். தீபக் சேர் தான் போட்டு தீபக் சேர் போட்ட அங்கே பார் மெரினா பீச், இங்கே பார் பிரசிடென்சி இல்ல, ஏன்னா அவங்களோட அங்கே பார் இந்த டவர் அடிப்பாங்க போட்டு அவன் அங்க போட்டு வேணா அவங்க பேக்கப் இல்லாட்டி கார்பின் பாஷ் தான் ஆட வைக்கணும். கார்பின் பாஷும் அடிதான் வாங்க போறாரு ஐபிஎல்ல. பட் ஐ டோன்ட் திங்க் they'll drop bolt drop பண்ணுவான்னு நினைக்கிறியா? பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? சத்தியமா தெரியல சீக்கா. ஏன்னா அவர் வந்து ரொம்ப புவரா இருந்தாரு. ஒண்ணு கெட்டியா பண்ணல அவனும். நோ, இஸ் பீன் வெரி புவர். இஸ் பீன் வெரி புவர். வெரி பேங் ஆவரேஜ். நான் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றேன், அது நான் என்ன பண்ணுவேன், அந்த ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஆள ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துட்டு இந்த ஷார்துல் இம்பாக்ட் பிளேயர் நான் போனா போறது கழுத்தறுப்பு இந்த ஷெரஃபேன் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு செகண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரிக்டர் பண்ணி கொண்டுறேன். சாத்தியமா ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் இப்போதைக்கு சூரியகுமார் யாதவ், எஸ் திலக் வர்மா ஒரு 2 மேட்ச் முன்னாடி 100 அடிச்சாரு. ஆனா அவங்க 2 பேரும் ஆடுற விதத்துல ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் மோர் இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாரு இப்போதைக்கு. இல்ல ஷெரஃபேன் ரத்தஃபோர்ட் அவ்வளவு கிரேட்ல சாவர காலத்துல சம்பவம் நாக்கவன் வேற யாரும் இல்ல. அவங்களுக்கு ஆளு வேற யாரா பேட்ஸ்மேன் இருக்கான அவங்களுக்கு. பாத்தீங்களா ஜிகா எப்படி மாறிடுச்சு? ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு ரிவ்யூ எடுக்கும் போது 9.5 out of 10 எப்படிடா இந்த டீம் அடிக்க போறாங்க, இப்படி அப்படி ஆஹா ஓஹோ ஈஹி ஊஹூ அப்படின்னோம். World was talking about it. Yeah, that's what I'm saying. How in a matter of 1 month we are saying, ஏன்னா யாருமே இல்ல, இவன் தான் எடுத்துட்டு வரணும், அவன் தான் எடுத்துட்டு வரணும், இவனே வேலை கமாட்டான். அந்த மாதிரி பேசுறாங்க. நான் வந்து சீரியஸா சொல்றேன், போல்ட்டுக்கு பதில் ஒரு ஆர்டினரி இந்தியன் பவுலர் போட்டு அதான் சொன்னேன். இதுக்கு மேல ஆள் இல்ல, அதான் தீபக் சேர் தான் திருப்பி எடுத்துட்டு வரணும். இந்தியன் பவுலர் வேணாம்ப்பா, வேணாம் அப்படிதான் நீ போல்ட் அடிக்க போறீங்க. தீபக் சேர்லாம் குழந்தைங்கன்னு வச்சுக்கோ தப்பி. தீபக் சேர் ஷெட்டுக்கு அனுப்பலையோ, அவன் மெக்கானிக் ஷெட்ல விட்டு திருப்பி நாளைக்கு வருவான் பாரு. நாளைக்கு நீங்க சொன்னதான் நடக்க போகுது. போல்ட்டுக்கு பதில தீபக் சேர் தான், அஸ்வினி குமாருக்கு பதில லார்ட் தாக்கூர் தான். The good old Ferraris are back. ஷெட்ல இருந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வராங்க நாளைக்கு. அதெல்லாம் ஆகாது. ஒன்னு போல்ட் டிராப் பண்ணி நான் ஷெரஃபேன் ரத்தஃபோர்ட் தில்லி தூக்கி இறக்கிட்டு ஒரு பேட்டிங்கா ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டுறேன். நீங்க you like the strength in batting, go with or trust your batting. சிஎஸ்கே துரந்தர் பாய்ஸ். சிஎஸ்கே எதிரா கரெக்டா சொல்றாரு ப்ரொடியூசர். ஷெட்ல இருந்து டிங்கரிங் பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் டயர் கியர் எல்லாம் மாத்தி புது இன்ஜின் போட்டு புதுசா ஃபியூல் வேற பிரைஸ் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்குல, அதனால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ரெடி பண்ணிட்டு நாளைக்கு எடுத்துட்டு வராங்க 2 பேரையும். அவ்வளவுதான் மேட்ச் அங்கேயே சீல் ஓவர். தேங்க்யூ வெரி மச். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, I would rather play an extra batsman instead of Bolt. Bolt is not really that old Bolt. So தீபக் சேர் தான் ஜிகா பின்ன வேற யாரும் ஆப்ஷன் கிடையாது. தீபக் சேர் வேண்டாம், நான் ஷெரஃபேன் ரத்தஃபோர்ட் ஆடிட்டு 11ல ஷார்துல் ஆடுவீங்க, மாதிரி 11 ஆடிட்டு அஸ்வினி குமார் 11 ஆடிட்டு ஷார்துல் தாக்கூர் இம்பாக்ட் பிளேயரை வச்சுக்கிறேன் நான். புரிஞ்சு உனக்கு அது சொல்ல வரேன். நான் அந்த மாதிரி சொல்ல வரேன். I tell you what, at least you are batting lineup strengthen பண்றல, which is a good idea.
I think you just trust only your batting. Go with the batting because your bowling is not clicking anyway. Go with your batting. அவங்க வின் பண்ண மேட்ச் 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க அண்ணி. ரெண்டுமே ஒரு பாத்துனா ஒரு திலக் வர்மா நாக்னால வின் What பண்ணாங்க you அண்ணி. say to them, Chika? 244 அடிச்சு வந்து துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லுவீங்க? You don't know what when things like this happen, you can't blame the I'm not batting. blaming the team. I'm not blaming anybody டா. நீ the position இல்லாத நான் சொன்னேன். I would rather strengthen batting. ஏதோ ஒரு சைடு strengthen பண்ணிக்கோன்றா. நான் batting strengthen They need பண்ணிக்கிறேன். to find bowlers, Chika. They need to find they need to find wickets. They are not getting wickets in the power play. அதுதான் biggest problem Mumbai Indians இந்த season என்னன்னா, if I'm not wrong, producer, power playல least amount of wickets I think Mumbai Indians தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். And I don't even know the stat. Just looking at all the matches, number of wickets bowled வந்து 0. தீபக் சாஹர் எங்கேயோ 1 or 2 எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவன் வந்து 0, பும்ரா 0. ஒரே ஒரு மேட்ச் தான் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் நான் விக்கெட்ஸே எடுக்கல. ஸோ Correct. பவர் பிளேல நீங்க விக்கெட்ஸ் எடுக்கலன்னா எப்படி? உங்க ஓபனர்ஸே நீங்க எல்லா மேட்சும் 6 overs 70 விட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி யூஆர் பவுண்ட் டு கிவ் 200. Then you have to play only bolt. You have no other choice. Bolt வச்சு நம்பி தான் ஆகணும். ஏதாவது பண்ணுவானா? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களுக்கு. ஆளு கிடையாது, அதான். இவங்கள தான் நம்பணும். குதிரை இல்ல. போல்ட் பும்ரா வச்சு நம்பி தான் போகணும். அதுக்கப்புறம் ஆண்டம் வச்சு வழி தான் அதுக்கப்புறம். இந்த குதிரை தான் இருக்கு. எதர் இந்த குதிரை இல்லாட்டி ரெண்டு அந்த குதிரை. எந்த குதிரையை நான் ஓட வைக்க போறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அது நான் இந்த குதிரையை ஓட்டுறேன்பா. நான் போல்ட் பும்ராவே ஓட்டிக்கிறேன்பா. பரவாயில்ல, போர் எனக்கு தப்பி தவிர. தீபக் சார் ஊருக்கு அனுப்பல அவங்க இன்னும் இருக்காங்க, சென்னையில தான் இருக்கான். சிக்கா பாருங்க, நாளைக்கு ஆட போறான் அவன். நீங்க சொன்ன மாதிரி சர்ஃபேன்ற 11 ஆட போறான். தீபக் சார் ஆட மாட்டான். தீபக் சார் ஆட மாட்டான். ஒன்லி திங் அவன் பேட்டிங்ல கொஞ்சம் கிளிக் பண்ணோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். சூர்யா has to score. If Mumbai Indians has to do well, Surya has to score. If CSK has to do well, Sanju has to score. That's the பக்கா. I think Ritu has to step up, Chika. CSK வந்து மெயினா ரித்து அண்ட் டெவால் ப்ரூவிஸ் அண்ட் சிவம் டூபே அண்ட் உர்வில் பட்டேல் இவங்கலாம் வந்து they have to start chipping in. நீங்க சொல்ற பாயிண்ட் I agree. சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய ஃபேக்டர். எல்லாரும் அடிக்கணும், ஒருத்த மட்டும் அடிச்சா போறதா? நீ எல்லாரும் அடிச்சுதான் இல்ல அந்த ஓப்பனிங்ல அந்த but that has to change. ஏன்னா அந்த it's that time of the season where you can't still be dependent on one guy. இந்த நீங்க இப்போ இங்கேருந்து நீங்க வந்து ஸ்டில் நீங்க வந்து குவாலிஃபைங்க்கு நீங்க சான்ஸ் பாக்குறீங்கன்னா your team has to start performing, Chika. You have to find different match winners. You still நீங்க இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சன் தான் அடிச்சு நம்ம வின் பண்ணோம்னால சிஎஸ்கே அகைன் அவர் அடிக்கலன்னா என்னடா ஆகும்? அந்த டவுட் ஒண்ணு இருந்துனே இருக்கும். இந்த மேட்ச் ஒரு ரித்துராஜ் கைக்வாட் அடிக்கிறான், டெவால் ப்ரூவர்ஸ் ஒரு பட்டு பிட்டுன்னு ஒரு 50 அடிக்கிறான், அப்புறம் சிவம் டூபே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறான், உர்வில் பட்டேல் ஒரு 30 of 12 balls அந்த மாதிரி அடிச்சு கொடுக்குறான். Then suddenly the confidence will start coming back. The belief will start coming everybody back. has to contribute. What you're saying is a team game. Everybody has to contribute. See, like what happened for today, even DC. Today, what happened in Delhi? Everybody contributed today. That's Yeah. why Delhi won easily. That's what happens. I agree with you. I completely agree with you. Anyway, let's wait and see. Let's wait and see what's going to happen, guys. We won't be doing the live tomorrow. In fact, the next 3 or 4 days we won't be doing the live. Chika is going to be at the ground tomorrow. So anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out for a few back. நடுவுல நான் இங்க அலைஞ்சிட்டு இருப்பேன் டேவியர்ஸ். நான் வந்துடுவேன் இங்க நம்ம வாட்ச்லாம் ஃப்ரீ டேஸ்லாம் வந்து பண்ணுவேன். கவலைப்படாதீங்க டேவியர்ஸ். Yeah, 100%. But I'm also shooting for Cook. No. So anyway, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Maka Shaka. Don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back. Cheers.